ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 151. இதில் 158வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ராமோகல் சுசிரூர்ஜிதக அதேந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமக. திருநாமம் 158. ஓம் ஊர்ஜிதாய நமக. வலிமை மிக்கவர் என்று இதற்கு பொருள். மகாபலி சக்கரவர்த்தி மூவடி நிலம் தருவதாக வாமனமூர்த்திக்கு வாக்களித்தானே, அந்த வாக்கை, அதாவது தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியுடன் தன் கமண்டலத்தில் உள்ள நீரை கொண்டு தாரை வார்த்து கொடுத்தான். அவன் தாரை வார்த்த நீர் வாமனரின் கையில் பட்டதுதான் தாமதம். கிடுகிடு என்று அவர் வளரத் தொடங்கினார். இதை திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் 5வது பாசுரத்தில் பாடியிருக்கிறார். பாருங்கள், என்ன பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமரு சீர் அவுணன் உள்ளத்து, என்மதியும் கடந்து அண்டம் மீது போகி இருவிசும்பினொடு போய் எழுந்து மேலே, தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புரையும் திருவடியே வணங்கினேனே என்று பாடியுள்ளார். அதாவது என்ன சொல்கிறார்? பரந்தாமன் திருவிக்கிரமனாய் உலகத்தை அளக்கும் போது ஒரு பாதம் பூமியை கடந்து அண்டத்துக்கு வெளியே உள்ள ஆவரண நீர்வரை பறந்து சென்றது. மற்றொரு திருப்பாதம் வள்ளலான மகாபலி தன் நெஞ்சத்தில் என்னும் எண்ணத்தையும் தாண்டி அண்டத்துக்கு அப்பால் போவதற்காக ஆகாயத்தை ஊடுருவிக்கொண்டு மேலே உள்ள குளிர்ந்த சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் தாண்டி அதற்கு மேலுள்ள நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து சத்தியலோகம் வரை சென்றது. 14 லோகங்களையும் அளந்து வசப்படுத்தி கொண்ட என் சுவாமியின் திருப்பாத கமலங்களை சேவித்தேன் என்கிறார். இப்படி வாமனர் திருவிக்கிரமனாக வளர்ந்ததை திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார். அப்படி நெடிய தோற்றம் கொண்டவராக திருவிக்கிரமன் வளர்ந்தவாறே என்ன மாயம் இது என்று ஒரு குரல் ஒலித்தது. அது மகாபலியின் மகனான நமுச்சியின் குரல்தான். அது திருவிக்கிரமனை பார்த்து, மாயன் மாயன் என்று உன்னை எல்லோரும் அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது, மாயம் செய்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கோபத்துடன் கேட்டான் நமுச்சி. அதற்கு திருவிக்கிரமன் சொல்கிறார், நான் யாரையும் ஏமாற்றவில்லையே அப்பா என்று. இல்லை இல்லை, என் தந்தையிடம் சிறிய கால்களை காட்டி மூவடி நிலம் வேண்டும் என்று நீ யாசித்தாய். அந்த சிறிய கால்களை கருத்தில் கொண்டு என் தந்தையும் மூவடி நிலம் தருவதாக வாக்களித்தார். ஆனால் நீயோ திடீரென்று விஸ்வரூபம் எடுத்து பெரிய கால்களை கொண்டு அனைத்து உலகங்களையும் அளந்து எங்களை வஞ்சிக்க பார்க்கிறாய். என் தந்தையின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு மாயம் செய்ய பார்க்கிறாய் என்று குற்றம் சொன்னான் நமுச்சி. அதற்கு எம்பெருமான், நமுச்சி, நான் எப்போதுமே எங்கும் பறந்து இருப்பவன். உன் தந்தைக்கும் காட்சியளிப்பதற்காக என்னை குறுக்கிக் கொண்டு குள்ளவாமனனாக வந்தேன். இப்போது எனது இயல்பான பேருருவத்தை எடுத்துக்கொண்டேன். அவ்வளவுதானே தவிர நான் ஏமாற்றவில்லை, உன் தந்தையை வஞ்சிக்கவில்லை என்று சொன்னார் திருவிக்கிரமன். ஆனால் அதை ஏற்காத நமுச்சி, நீ யாசிக்கும் போது எடுத்துக்கொண்ட வாமன வடிவத்துடனேயே மூவடி அளந்து கொள், இந்த பேருருவத்தோடு அளப்பதை ஏற்க மாட்டேன் என்று சொன்னான். அவன் கூற்றை மீறி உலகை பேருருவத்துடன் அளக்கப் போனார் திருவிக்கிரமன். அவரது திருவடிகளை பிடித்து, உன்னை அளக்க விட மாட்டேன் என்று தடுத்தான் நமுச்சி. அப்போது திருவிக்கிரமன் தனது திருவடிகளால் நமுச்சியை உதைத்து அவன் ஆகாயத்தில் சுழலும்படி செய்துவிட்டார். இந்த சம்பவத்தை பெரியாழ்வார் எப்படி சொல்லியிருக்கிறார் பார்க்கலாமா? என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன்
முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ என்று எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். இந்த பாசுரம் திருமொழியில் 1ஆம் பத்தில் 9ஆம் திருமொழியில் 8வது பாசுரமாக பாடியிருக்கிறார் பெரியாழ்வார். இதில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? மகாவிஷ்ணு மகாபலியிடம் தானம் பெற்றவுடன் பிரம்மாண்டமாய் வளர மகாபலியின் மகன் நமுச்சி, இது என்ன மோசடி, என் தந்தை இந்த மாயத்தை அறியவில்லை, நீ யாசிக்க வந்தபோது இருந்த சிறிய வடிவத்திலேயே அளக்க வேண்டும் என்று திருவடியை வளராமல் இருக்க பிடித்தான். திருவடியோடு அவனை வானிலே தூக்கி போய் சுழற்றி எறிந்த பிரகாசமான திருமுடியை உடையவனே, திருவேங்கடமலையில் அருள் புரிபவனே, என்னை இறுக அணைத்து கொள்வாயாக என்று பாடுகிறார். இப்படி நமுச்சி போன்ற அசுர சக்திகளை அனாயசமாக வீழ்த்தக்கூடிய பலம் பொருந்தியவராக திருமால் விளங்குவதால் ஊர்ஜிதக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 158வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் உயர்ந்த உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெறுவதற்கு திருமால் அருள் புரிவார். அடுத்தது திருநாமம் 159. ஓம் அதேந்திராய நமக. இந்திரன் கண்ணனுடன் எதற்காக போர் புரிய வந்தான் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.